ஹலோ செல்ல பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி மதிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஒயிட் புலாவ், சிக்கன் 65, அப்புறம் என்னோடய ஸ்டைலில் ஒரு சிக்கன் சுக்கா பண்ணியிருக்கேன். அப்புறம் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, ஒயிட் ரைஸ், லெமன் ரசங்க. இந்த சிக்கன் சுக்கா ரெசிபி வேணும்னா எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். இன்றைக்கி ரொம்ப மனசு வருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் 28 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. அதுவும் எப்படின்னா, நீங்கள் என்ன மதம், உங்கள் பேர் என்ன, இப்படி கேட்டு கொண்டிருக்காங்கங்க. அதுவும் ஒரு பொண்ணு கண்ணுக்கு இதுக்கே அவளோட குழந்தை ஹஸ்பண்டெல்லாம் கொண்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அப்படியே கதறிட்டு அழுகிறத பார்க்கும்போது நம்ம நெஞ்சை ஏதோ பண்ணுதுங்க. இப்படி கூடயாங்க இருப்பாங்க உலகத்தில். நம்ம சுற்றுலாவுக்குன்னு போனவங்க என்ன நினச்சிட்டு போயிருப்பாங்க, சந்தோஷமாக இருந்துட்டு வருவோன்னு போயிருப்பாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு சாவு ஏற்பட்டுட்டு இறந்து போன எல்லாரோட ஆத்மாவும் சாந்தி அடைய நம்ம இறைவனை வேண்டுவோங்க. எல்லாருமே சகோதரத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில் இப்படியும் நடக்குதுன்னு நினைக்கும்போது நம்ம நெஞ்சை உழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. காலையிலேருந்தே மனசு ரொம்ப சரியில்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேங்க நான். அதுவும் என் ஹஸ்பண்ட் நியூஸ் பார்த்துட்டே இருப்பாரா, தயவுசெய்து இந்த நியூஸை மாற்றுங்கன்னு கூட அவர்கிட்ட போய் நான் சொல்லி பார்த்துட்டேன். ஏன்னா என்னால் தாங்கிக்கவே முடியல. ஒரு சுற்றுலாவுக்கு போன இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அது ரொம்ப மனசை வருந்தக்கூடிய செயலாக இருக்குது. அதனால் நம்ம யார்கிட்டையும் சண்டை போடாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு புன்னகையோடு எல்லாரையுமே கடந்து செல்வோங்க. வாழ்க வளர்க, பாய்ங்க.